மீண்டும் காற்றின் வழி உங்களோட இணையிறது நான் உங்கள் யாரோ ஒருவன். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த புக் 0 to 1 பை பீட்டர் தியல். நமக்கு பிடிச்ச விஷயத்த பிஸ்னஸாக பண்ணணுன்றது நிறைய பேரோட கனவாக இருந்தாலும் எத்தனை பேர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க? அப்படி பண்ணணும்னாலும் அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன? சும்மா ஸ்டார்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஆரம்பித்து பெரிய லிஸ்ட்டே வரும். நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியே நிறைய நாளை வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் நிறைய பேர் அந்த ஐடியாவையே கைவிட்டுருவாங்க. ஆனால் லைஃப்பில் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுன்றம்போது ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். அதில் தான் நமக்கு ஹாப்பினஸ்ஸே இருக்கும். அதில் நம்ம ஒர்க் எப்போவுமே ஒரு அபரிவிதமான க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அப்படி பண்ணுறது தான் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நம்ம சொசைட்டிக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி லாஸ்ட் 25 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்து நிற்கிறாங்க. மிஸ்டர் பீட்டர் தியல் எழுதின இந்த புக்கில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்க பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கணும். எப்போன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி. இதில் நிறைய கொஸ்டின்ஸை அவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த புக்கை வாங்கி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் உங்கள் மனசுக்குள்ளே ப்ராப்பர் ஆன்சர் கிடைக்கும்போது உங்களால் ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதில் இப்போ சொல்லப்பட்டிருக்க ஒரு சில விஷயங்களை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மார்க்கெட்டில் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற அளவுக்கு காமனாக எல்லாரும் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில பிஸ்னஸ் இருக்கும். அதே பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட க்ரோத் ஹரிசான்டலாக இருக்கும். அப்படி இல்லை, நான் புதுசாக ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணணும், என்னோடய ப்ராடக்ட் ரொம்ப புதுசு, மார்க்கெட்லேயே இல்லாதது அப்படின்னீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துன்றது கிரிட்டிக்கலாக இருக்கும். இதிலே ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிஸ்னஸும் அதே மாதிரியான சிமிலர் பிஸ்னஸ் நூற்றுக்கணக்கான பேர் பண்ணினாலும் ஒரு சில கம்பெனிஸால் மட்டும் எப்படி டாப் பொசிஷனில் ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக அவங்க கொடுக்குற எஃபர்ட்ஸ், அதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள், அவங்க போட்ட இன்புட், அவங்க கொடுத்த சர்வீஸ், அவங்க கொடுத்த குவாலிட்டி, இப்படின்னு அவங்க என்னென்ன விஷயத்துலலாம் யூனிக்னஸ் ஃபாலோ பண்ணாங்களோ அதெல்லாம் தான் அவங்களோட சக்ஸஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கும். இந்த இடத்துல கூகுள், ஆப்பிள் இந்த மாதிரி எங்கேயோ இருக்க கம்பெனிஸ் எக்ஸாம்பிளாக சொல்கிறத விட நம்ம யூடியூப் சேனல்ஸை வச்சே நான் எக்ஸாம்பிள் சொல்ல விருப்பப்படுறேன். எல்லாருக்கிட்டேயும் ஸ்மார்ட் ஃபோன் வந்தாச்சு. ஜியோ இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் இன்டர்நெட் யூசேஜோட ஒரு பீக்குன்னே சொல்லலாம். இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவை எத்தனையோ பேர் எத்தனையோ ஜேர்னல்ஸில் திரும்ப வீடியோஸ் போட்டாலும் மோர் தேன் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க யூடியூப் சேனல், பர்டிகுலர்லி இன் தமிழ் 250+ யூடியூப் சேனல்ஸ்க்கும் மெயினாக இருக்க ஜேர்னல் பார்த்தீங்கன்னா 30 to 35 சேனல்ஸ் தான். பர்டிகுலர் கண்டென்ட்டை எடுத்து அதில் ஒரு பார்ட்டை மட்டும் ஒரு சேனலோட மெயின் தீமாக வச்சு பண்ணுறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. மெயின் தீமில் 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த மெயின் தீமில் இருந்து 1 or 2 தான் சக்ஸஸ்ஃபுல்லாக மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறாங்க. அது மட்டும் அவங்களால எப்படி முடியுது? அவங்களோட கண்டென்ட், ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரி அவங்க அதுக்காக எடுத்துக்கிட்ட மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் தான் அவங்களோட பெஸ்ட்டு ரிசல்ட். செகண்ட்லி, பிஸ்னஸ் அப்படின்ற மார்க்கெட்டுக்குள்ளே காம்படிட்டர்ஸை வாட்ச் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் இருக்க பொதுவான ஒரு கருத்து. காம்படிட்டர்ஸ் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியில் விடுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ப்ராடக்ட்ஸை வெளியில் விடணுன்னு நிறைய கம்பெனிஸ் சிமிலர் ப்ராடக்ட்ஸை வெளியில் விடுறத நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் காம்படிட்டர்ஸ் இந்த ப்ராடக்டை வெளியில் விடுறாங்கன்னா அதுக்கு காம்படிட்டிங்கான ப்ராடக்டை நாமளும் வெளியில் விடணுமா அப்படிங்கிறத எல்லா நேரத்துலையும் நீங்கள் யோசித்து தான் பண்ணணும். ஏன்னா எல்லா நேரத்துலையும் அது சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்காது. நம்ம காம்படிட்டர் யோசித்தது மேபி தப்பாக கூட இருக்கலாம். இதை பார்த்துட்டு காம்படிட்டர் அப்கிரேட் ஆகுறாங்க, புது ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, ப்ராடக்ட்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்க, மக்களும் அதை வாங்குகிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்களும் அதுக்கு சிமிலரான ப்ராடக்ட் போடணும், எல்லா இடத்துலையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. முக்கியமாக எங்கெங்கே தேவையோ மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதோட மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த ப்ராடக்டில் சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி வேறு ஒரு லேண்ட்ஃபார்ம்லேருந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்க, வேறு ஸ்டேட்டாக இருக்கலாம், வேறு கண்ட்ரியாக இருக்கலாம், அங்கேருந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை அடாப்ட் பண்ணுறீங்கன்னா
அங்கே கொடுக்குற சேம் திங் நீங்கள் இங்கே கொடுக்கணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிளில் யூனிவர்சல் பின் சார்ஜர் கொடுக்கறதுன்றது ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஆப்பிளோட யூனிக்கான அந்த சார்ஜர் தான் ஒரு சில கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இடத்துக்கு இடம் அந்த சேஞ்சுன்றது கண்டிப்பாக நமக்கு வேணும். எல்லா இடத்துலையும் ஒரே விதமான இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்றது எந்தவித அவசியமும் இல்லை. உங்களோட மார்க்கெட்டுக்கு என்ன வேணுமோ அந்த சேஞ்சஸையும் அந்த இம்ப்ளிமெண்டேஷனையும் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். சில நேரம் அந்த காமன் ப்ராப்ளம்க்கு காமன் சொல்யூஷன் எல்லா கம்பெனியும் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு க்ரியேட்டிவான சொல்யூஷனை உங்களால் கொடுக்க முடியும்னா அது உங்கள் பிஸ்னஸோட சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருக்கும். இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ஒரு சில விஷயங்களுக்கு எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. மோட் ஆஃப் ரீச்சிங் கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல வித்தியாசப்படுதே தவிர ப்ராடக்ட்ஸோ சர்வீஸோ இதிலெல்லாம் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. தோசையிலே நிறைய விதமான தோசை வந்துருச்சு. ஆனால் தோசைங்கிறது எப்போவுமே அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்மெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். இப்போது அந்த ஹோட்டலில் இருக்க ஃபுட் நம்ம வீட்டுக்கே வந்துடுது. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்திருந்தாலும் அதில் இருக்க மெயின் ப்ராடக்ட்ன்றது எப்போவுமே மாறுறதில்லை. ஸோ நீங்களும் உங்கள் வே ஆஃப் ரீச்சிங் கஸ்டமர்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர உங்கள் ப்ராடக்டை என்னவா இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு யோசித்து நிறைய இடத்துல சொதப்பத்துக்கான சான்சஸை நீங்களே உருவாக்கி கொடுத்துடாதீங்க. அமேசான் வந்ததுக்கப்புறம் நிறைய ஆன்லைன் மார்க்கெட்ஸ் வந்தாச்சு. ஸ்விக்கி வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபுட் டெலிவரிங் கண்டென்ட் வந்துடுச்சு. ஃபாஸ்ட்ராக்கு அப்புறம் நிறைய கேப்ஸ் வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எத்தனை பேர் உங்கள் ஐடியாவை காப்பி பண்ணாலும் அதை உங்கள் அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியாதுன்ற அளவுக்கு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே 10 டைம்ஸ் பெட்டராக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை காப்பி உங்களால் எப்போவுமே ரீச் பண்ணவே முடியாது. அதே நேரம் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் மார்க்கெட் ஏரியா, பிஸ்னஸ் ஐடியா இப்போது இருக்கிறத விட எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, அப்கிரேட் ஆகும்போது நீங்கள் அதை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி உங்கள் பிஸ்னஸை அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டில் ஒரு ஃபேஸ்புக்கை விட அதிக இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தி இப்போ வர வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோ அதே மாதிரி ரெண்டுமே சேம் கம்பெனிஸாக இருந்தாலும் அந்த அப்கிரேடேஷன் ஆஃப் ஃபேஸ்புக்குன்றது எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஒன்றா இருந்துச்சு. ஏன்னா ஃபேஸ்புக்கோட ஸ்டார்டிங், அதோட இனாக்ரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு ஒரு பர்பஸ்க்காக இருந்தது. அது வேறு ஒரு பரிணாமத்துக்கு தானாக வளர்ந்து நிற்கும்போது அதுக்குண்டான மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை உருவாக்கி கொடுத்தது தான் அந்த கம்பெனியோட சக்ஸஸ். த லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோர் திங், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஹையர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னராக வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, சேம் ஐடியா உள்ள மக்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள். அதே நேரம் சேம் ஐடியாலஜி உள்ள பீப்புளை உள்ளே கொண்டு வராதீங்க. ஒரே ஐடியாலஜி உள்ள பீப்புளை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, புதுசான டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவ்ஸ் உங்கள் கம்பெனிக்குள்ளே வர்றதுக்கு கஷ்டப்படும். அது உங்கள் கம்பெனியை ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு 10 வருஷம் பின்தங்கினதாக ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற இல்லை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் த சீக்ரெட் பேஜஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆடியோவை நீங்கள் பாட்காஸ்ட்டாக கேட்க விரும்பினா ஸ்பாட்டிஃபைல நீங்கள் கேட்கலாம். பாய்.